ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஸ்டின் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்டையர் கான்செப்ட்டு, என்டையர் ஸ்டெப்பு, இதுதான் ஆர்டரு, இவ்வளோ தான் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி அழகாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து நம்ம கான்செப்ட் மட்டும் பார்க்கல, சரியா? ஃபுல்லாக வந்து நிறைய சம்ஸ் எல்லாமும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், அது மட்டும்தான் உங்கள் வேலை, சரியா? ஓகே கைஸ், ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேபிள் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், சரியா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த பேஜை நான் க்ரியேட் பண்ணனே. ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணக்கூடிய இந்த டேபிளுக்கு மூவ் பண்ணிடலாம், சரியா? போகலாமா? ஃபஸ்ட்டு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஸ்டினோட ஓவர்வியூ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸில் ஐடிசி எல்லாமே கேல்குலேட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணோம்னா நெட் ஜிஎஸ்டி பேபிள் கிடைக்கும், சரியா? எனது அவுட்புட் டேக்ஸில் ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன கிடைக்கும்? நெட் ஜிஎஸ்டி பேபிள் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆர்சிஎம் என்ட்ரிஸ் எல்லாமே ஆட் பண்ணி, அது ஆர்சிஎம் கால்குலேஷனுக்கு தனியாக ஒரு டேபிள் போடும். ஸோ அதில் வந்து ஆன்சர் எல்லாமே ஆட் பண்ணிட்டா தான் மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேபிள் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓவர்வியூ புரியுதா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவுட்வர்ட் சப்ளை இந்த டேபிள் கிரியேட் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இன்புட் டேக்ஸ், அதாவது ஐடிசி, அதோடைய டோட்டல்லாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக நம்ம இப்போ சொன்ன ஓவர்வியூவில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஆர்சிஎம்மோட என்ட்ரிஸ்லாம் வந்து டோட்டல் பண்ணி இங்கே வச்சுப்போம். அதுக்கப்புறமா தான் நெட் மினிமம் ஜிஎஸ்டி பேபிள், அதாவது இப்போ நான் சொன்ன ஃபார்மேட், இதில் கிடைச்ச ஆன்சர், இதில் கிடைச்ச ஆன்சர், இதில் கிடைச்ச ஆன்சர்லாம் இப்போ நான் சொன்ன ஃபார்மேட்டில் இங்கே சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸ்க்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐடிசி வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது? நெட் ஜிஎஸ்டி பேபிள். கொஸ்டினில் ஆர்சிஎம் இருந்துச்சுன்னா அடுத்து என்னது? ஆர்சிஎம் ஆட் பண்ணுவோம். மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேபிளுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஓவர்வியூ இவ்வளோ தான், மேட்ரே இவ்வளோ தான். ஓகேவா? இந்த நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்டர்லாம் தேவைப்படுது தெரியுமா? ஃபஸ்ட்டு சப்ளை சாப்டரில் ஷெட்யூல் 3 இருக்குல்ல, நெகட்டிவ் லிஸ்ட்டு, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டியில் எஃப்சிஎம், ஆர்சிஎம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஆர்சிஎம்னா வந்து என்னென்ன ரொம்ப நுணுக்கமான விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இதில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டைம் ஆஃப் சப்ளை தெரிஞ்சிருக்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை தெரிஞ்சால் தான் இன்ட்ராவா இன்டரானே நம்ம கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? ஸோ இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை கொஸ்டினில் டேரெக்டாக சில கொஸ்டின்லையும் கொடுத்துருவாங்க, இன்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ கொடுக்கலன்னா நம்ம தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக பிளேஸ் ஆஃப் சப்ளையும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வேல்யூ ஆஃப் சப்ளை, டாக்ஸபிள் வேல்யூ என்னென்னலாம் வந்து லெஸ் பண்ணணும், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட நம்ம அந்த சாப்டரில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயமும் சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸம்ஷன் சாப்டர் மஸ்ட்டு. எக்ஸம்ஷன் சாப்டர் வந்து ஃபுல்லாக நிறையா வதன்னு இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் மனப்பாடம்லாம் எதுவும் பண்ணவே தேவையில்லை. அதில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டினில் ஏதோ ஒரு என்ட்ரிஸ் வரப்போ ஆமாம் இது எக்ஸம்ஷன் சாப்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் அதில் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஐடிசி சாப்டரில் இந்த செக்ஷன் 16 எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ், அடுத்தது 17(5) பிளாக்டு கிரெடிட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், இந்த ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி இதோ இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ அதையும் நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்ஸாக வந்து பார்க்கலாமா? இதுதான் வந்து தேவையான லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக இருக்கேன், இதில் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன், இது எல்லாத்தோடைய கான்செப்ட் தெரியும், ஐடியா தெரியும், எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும், இதில் இருக்கிற எல்லா லெசனும் அப்படின்னா தாராளமாக இந்த லெசன் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த சாப்டர் வீக், இல்லை ஐடிசி சாப்டர் வீக் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம சேனலோட வீடியோவே போய் பார்த்துட்டு வாங்க, தமிழில் தான் போட்டிருக்கேன், சரியா? ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துடுங்க, ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்தராக இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸு. மொத்தம் அழகாக 7 ஒண்டர்ஸ் மாதிரி 7 ஸ்டெப்ஸு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 7 ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு, ஓகேவா? 7 ஸ்டெப்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அனலைசிஸ் ஆஃப் கொஸ்டின். என்னது? அனலைசிஸ் ஆஃப் கொஸ்டின். செகண்ட் ஸ்டெப்பு கொஸ்டினில் என்ன டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். தேர்டு ஸ்டெப்பு நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே அந்த கொஸ்டினில் இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷனும் அவுட்வார்ட் சப்ளையா இன்வார்ட் சப்ளையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சில கொஸ்டினில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க, சரியா? சில கொஸ்டினில் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அவுட்வார்ட் சப்ளையா இன்வார்ட் சப்ளையான்னு பிரித்து நம்ம அந்த டேபிள் கம்ப்யூட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அவுட்வார்ட் சப்ளை டேபிள்லாம் என்ன பண்ணணும்? பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்வார்ட் சப்ளை, அதாவது இன்புட் டேக்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம அதாவது இங்கே நான் காமிச்சேன்ல அந்த டேபிள், அதுதான். அடுத்தது வந்து ஆர்சிஎம் டேபிள் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக இந்த ஸ்டெப்பு,
ஓகே, இது என்னன்னா அவுட்புட் டேக்ஸ். இதில் ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ஜிஎஸ்டி பேபிள் கிடைக்கும். அதில் ஆர்சிஎம் ஆட் பண்ணால் மினிமம் ஜிஎஸ்டி பேபிள் கிடைக்கும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, இந்த அனலைசிஸ் ஆஃப் கொஸ்டின், இது என்னன்னா நான் இங்கே காமிச்சேனே இந்த டேபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதானே என்டையர் ஃபார்மேட்டுன்னு காமிச்சேன். அனலைசிஸ்னால் இதுதான்ப்பா. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்கள். டேக்ஸ் பேயர் யார், அவங்க நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே எழுதணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் டேக்ஸ் பேயர், சும்மா நேம் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ நான் வந்து சப்ளை பண்ணுறேன், கூட்ஸாக சப்ளை பண்ணுறது தான் என்னோட வேலை. சப்ளையர் அப்படின்னு கொஷினில் இருக்குன்னா சப்ளையர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ என்னோட பிளேஸ் வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுங்க எழுதிக்கணும். சரியா? அடுத்து பீரியட். பீரியட் வந்து ஃபெப்ரவரி அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அனலைசிஸ் கொஷின், இந்த அனலைசிஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடணும், ஃபில் பண்ணிடணும். இதுதான் என்னது ஸ்டெப் 1. இதுதான் என்னது ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 என்ன சொன்னேன், டேக்ஸ் ரேட் சொன்னேன்னா என்ன சொன்னேன், டேக்ஸ் ரேட் சொன்னேன்னா டேக்ஸ் ரேட்டு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. சரியா? டேக்ஸ் ரேட்டு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ சப்போஸ் வந்து 9%, 9%, 18% அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். கொஷினில் இது இருக்கும். ஓகேவா? என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொஷினில் வந்து முக்கால்வாசி கொடுத்துருவாங்க. டேக்ஸ் ரேட் என்னன்னு, ஸோ அதையும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அப்பப்போ போய் நம்ம கொஷின் பேப்பர் பார்க்காம டேரெக்டாக சம்லே சால்வ் பண்ணிடணும். நம்ம எவ்வளோ கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கோன்றது எக்ஸாமினருக்கு தெரியணும். சரியா? அந்த பேப்பர் வேல்யூ பண்ணுறவங்களுக்கு என்ன அழகாக எழுதியிருக்காங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணேன். நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே. சரியா? ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணிட்டா ஸ்டெப் 2 ஓவர். டேக்ஸ் ரேட் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு ஒன்று கொஸ்டினில் டேரெக்டாக அவுட்வார்ட் சப்ளை டிரான்சாக்ஷன், இன்வார்ட் சப்ளை டிரான்சாக்ஷன் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி பிரித்து கொடுத்துட்டா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல. ஏன்னா அவுட்வார்ட் சப்ளை ஸ்டெப் 4 அப்ளை பண்ணிக்க வேண்டியதான், இன்வார்ட் சப்ளை ஸ்டெப் 5 அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இப்போ சப்போஸ் கொஸ்டினில் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அவுட்வார்ட் சப்ளைனா ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே ஒரு பார்த்தோம் இல்லையா, அந்த டேக்ஸ் பேயர். இந்த டேக்ஸ் பேயருக்கு அது வந்து அவுட்வார்ட் சப்ளையா இன்வார்ட் சப்ளையா அப்படின்னு கண்டுபிடிச்சி சைடில் எழுதி வச்சுக்கணும் கொஷின் பேப்பரில். சரியா? என்ன பண்ணணும், சைடில் இந்த மாதிரி கொஷின் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அவுட்வார்ட் சப்ளையா இன்வார்ட் சப்ளைன்னு எழுதினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னென்ன சப்ளை டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்குன்னு. அதோட ஸ்டெப் 4க்கு வந்து போகணும். ஸ்டெப் 4 என்னதுன்னா இங்கே வந்துடணும். இதுதான் ஸ்டெப் 4. இப்போ நம்ம பார்த்த அவுட்வார்ட் சப்ளை இருக்குல்ல, அதாவது கொஸ்டினில் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம்ல, சைடில் லெஃப்ட் கார்னரில் ஒரு டிரான்சாக்ஷன் பக்கத்துலேயும் அவுட்வார்ட் சப்ளையா இன்வார்ட் சப்ளையான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி மென்ஷன் பண்ண அவுட்வார்ட் சப்ளை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணணுமா, அதுக்கான அமௌண்ட்டையும் எழுதிக்க போகிறோம். ஓகேவா? புரியுதா? இந்த அமௌண்ட்டு அப்படியே வச்சுருக்கணுமா, இல்லை இங்கே ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுக்கணுமா? ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டர் தேவை. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் தமிழ்நாடுக்குள்ளேயே நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் தமிழ்நாடுக்குள்ளேயே நடந்திருக்குன்னா அப்போ இது என்னது, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. கரெக்டாக? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைனா என்ன டேக்ஸ் வரும், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு 9%, 9% பிரித்து கொடுக்கணும். இப்போ ஒரு தேர்ட் டிரான்சாக்ஷன், இது வந்து என்னென்னா கர்நாடகான்னு வச்சுப்போம். இது என்னது, இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். இது என்னது, இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். அப்போ அது என்ன வரும், ஐஜிஎஸ்டி வருமா? அப்போ அந்த அமௌண்ட்டு இந்த பர்சன்டேஜ் 18%க்கு எங்கே மட்டும் தான் போடணும், இங்கே மட்டும் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? டேக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதோட இங்கே டோட்டல் நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் வருதோ எல்லாமே போட்டுக்க வேண்டியதான். இந்த டிரான்சாக்ஷன் நடுவில் தான் என்னென்னலாம் வரும், இந்த எக்ஸம்டடு, பிளாக்டு கிரெடிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து எடுத்துக்காத விஷயமும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஐ திங்க் ஸ்டெப் 4 இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா இன்புட் டேக்ஸ் டேபிள். இது என்னது, நம்ம கொஷின் பேப்பரில் இன்வார்ட் சப்ளைலாம் லைட்டாக மென்ஷன் வச்சுருந்தோமா லெஃப்ட் கார்னரில், அது எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். அவ்வளோதான். பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்னா, ஓப்பனிங் ஐடிசி கொஷினில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஐடிசி என்ட்ரு பண்ணிடணும். சரியா? கொஷினில் கொடுத்துருப்பாங்க ஓப்பனிங் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி குட்டி பாக்ஸ்லையோ இல்லை சைடில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லையோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் டேக்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு தான், ஓப்பனிங் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்ட்ரு பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணணும். ஓப்பனிங் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஷினில் என்னென்னலாம் நம்ம இன்வார்ட் சப்ளை வச்சுருக்கோமோ அது எல்லாம் மென்ஷன் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ட்ராவா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துடணும். இங்கே ஒரு டோட்டல் வரும். ஓகேவா? கரெக்ட் தானே? இங்கே ஒரு டோட்டல் வரும். இது கொஷினில் கொடுத்துருக்குற அமௌண்ட், இதில் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே ஒரு டோட்டல் வருமா? இதுதான் என்னது, 5th ஸ்டெப்பு. 5th ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சா?
இதுலேயும் அதே மாதிரி எக்ஸாம்ஷன், பிளாக்டு கிரெடிட்ஸு இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஓகே. ஆர்சிஎம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆர்சிஎம் இருந்தாலும் இல்லைனாலும் என்னென்ன இன்வெர்ட் சப்ளை, அவுட்வெர்ட் சப்ளைன்னு இது வரைக்கும் ஃபுல்லாக பிரித்து எழுதிடணும். ஆர்சிஎம் அதுலேயும் எழுதியிருக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டேஷன் தனியாகவும் எழுதணும். இதுதான் 6th ஸ்டெப். இப்போ இங்கே ஒரு ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் வருதுன்னா இங்கேயும் நம்ம எழுதணும். ஓகேவா? இங்கேயும் எழுதணும். ஓகே. ஸோ ஆர்சிஎம் பற்றி மேலே என்னென்னலாம் இன்வார்ட் அவுட்வார்ட் இருக்கோ எல்லாமே எழுதிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிஎம் தனியாகவும் நம்ம எழுதணும். அதுதான் இந்த 6th ஸ்டெப். சரியா? கொஸ்டினில் ஆர்சிஎம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பே இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆர்சிஎம் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா நம்ம 6th ஸ்டெப்பை போடுவோம். ஓகேவா? என்னென்னலாம் ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் கொஸ்டினில் இருக்கோ, இப்போ 2 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா 2 டிரான்சாக்ஷனோட அமௌண்ட்டு அது இன்ட்ராஸ்டேட்டா இல்லை இன்டர்ஸ்டேட்டான்னு சொல்லி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கும் ஒரு டோட்டல் வந்திருக்கும். இப்போ அந்த 3 விஷயமும் பண்ணிட்டோமா? இந்த 3 விஷயமும் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வரதான் இந்த 7th ஸ்டெப், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேயபிள். ஓகே. ஸோ இப்போ இங்கே பண்ண போகிற ஆர்டரை தான் நான் என்ன சொன்னேன், இந்த ஓவர் வியூவில் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் 4ல் கம்ப்யூட் பண்ண டேபிளோட ஆன்சர். ஓகே. அதுக்கப்புறமா ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு தான் ஒரு ஆர்டர் இருக்குது. என்னதுன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு வீடு மாரி நான் போட்டு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த வீடை வச்சு தான் உங்களுக்கு அழகாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணணும். இப்போ இது வரைக்கும் இந்த 6 ஸ்டெப்ஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்க. சரியா? 6 ஸ்டெப்ஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்க. அவுட்வர்ட் சப்ளை லெஸ் ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன். கரெக்டாக? ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணி லெஸ் பண்ணுறது தான். ஓகே. இப்போ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்மள்கிட்ட ஐடிசி டோட்டல் பண்ண நம்மளுடைய அந்த டேபிளில் கம்ப்யூட் பண்ண டோட்டல் ஆன்சர் இருக்கும்ல, ஸோ அந்த ஆன்சர் தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஐஜிஎஸ்டி. ஓகே. ஐஜிஎஸ்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஐஜிஎஸ்டிக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஐஜிஎஸ்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஐஜிஎஸ்டிக்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு புரியுதா? ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் யாரோடது பார்த்தோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே ஐஜிஎஸ்டியோட தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது யார் கொடுத்தாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 2 பேரில் யாருக்கு வேணுமோ கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது யாருக்கு பார்த்தோம், ஐஜிஎஸ்டிக்கு. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. அடுத்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டாவதா யார் வீட்டுக்கு போகிறோன்னா சிஜிஎஸ்டி வீட்டுக்கு போகிறோம். இப்போ யாருக்கு, சிஜிஎஸ்டியோட பார்க்க போகிறோம். சிஜிஎஸ்டியோடதை யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, சிஜிஎஸ்டி வீட்டில் இருக்கிறத அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துப்பாங்க. இவங்க எப்படி ஐஜிஎஸ்டி வீட்டில் இருந்தப்போ ஐஜிஎஸ்டியில் இருக்கவங்க அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அப்புறம் கீழே உள்ளவங்க கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி சிஜிஎஸ்டியில் இருந்தவங்க அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துப்பாங்க. ஓகேவா? அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் எங்கே போகும், ஐஜிஎஸ்டிக்கு போகும். அவ்வளோதான், இதோடது முடிஞ்சிருச்சு. சிஜிஎஸ்டியோட யூட்டிலைசேஷன் புரியுதா? எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் சிஜிஎஸ்டியோட, ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டியில் இருந்தது அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டிக்கு போய் கொடுத்தாங்க. அவ்வளோதான். எஸ்ஜிஎஸ்டிக்கு போகலை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஆகாதான். சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஃபன்னுக்கு தான். ஓகேவா? ஸோ இவங்களுக்கும் ஆகாது, சிஜிஎஸ்டிக்கு எஸ்ஜிஎஸ்டிக்கும். ஸோ அதனால என்ன ஆகுது, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க, அடுத்து ஐஜிஎஸ்டிக்கே கொடுத்துக்கிறாங்க. ஓகே. ரெண்டாவதாக பண்ணது புரியுதா? ரெண்டாவதாக என்னது பண்ணும், சிஜிஎஸ்டிக்கு பண்ணும். ஓகே. ஸோ ஐஜிஎஸ்டிக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க, அடுத்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஐ கொடுத்தாங்க. சிஜிஎஸ்டிக்கு ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, அடுத்து ஐஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே. எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் பண்ண மாதிரியே இவங்களும் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க உங்களுக்கு கொடுக்கல, அதனால இவங்க கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? இதுதான் ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹோம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, எஸ்ஜிஎஸ்டிக்கு இருந்தது ஃபஸ்ட்டு அவங்களுக்கே யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டிக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே. இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. திஸ் வாஸ் த ஆர்டர் ஆஃப் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி அவங்களுக்கே கொடுத்துப்பாங்க, அடுத்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் யாருக்கு வேணுமோ கொடுப்பாங்க, பேஸ்ட் ஆன் த கொஷின். ஓகேவா? அடுத்தது சிஜிஎஸ்டி அவங்களுக்கே கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி கொடுப்பாங்க. அவ்வளோதான். எஸ்ஜிஎஸ்டிக்கே கொடுக்க மாட்டாங்க. எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துப்பாங்க, அடுத்து ஐஜிஎஸ்டி கொடுத்துப்பாங்க, அடுத்து என்ன சிஜிஎஸ்டி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் என்னது, ஆர்டர் ஆஃப் ஐடிசி யூட்டிலைசேஷன். இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, நெட் ஜிஎஸ்டி பேபிள். நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, நெட் ஜிஎஸ்டி பேபிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுறோம், அவுட்புட் டேக்ஸோடைய டோட்டல் எல்லாம் எழுதுகிறோம். ஓகேவா?
அடுத்து ஐடிசி இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன வீட்டிலலாம் என்னென்னலாம் இருக்கோ அந்த மாதிரி அவங்கவுங்களோட அவங்கவுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது, நெட் ஜிஎஸ்டி பேயபிள். இதோட இன்னொன்று என்ன இருக்குது, ஆர்சிஎம்மை ஆட் பண்ணணும். ஆர்சிஎம்மில் வந்த டோட்டல் இருக்கு இல்லையா, நெட் ஜிஎஸ்டி பேயபிள் நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சரோட ஆர்சிஎம் டோட்டலையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது மினிமம் ஜிஎஸ்டி பேயபிள். இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் என்டையர் வியூ வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டராக பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இதே ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் வர சம்ஸ் எல்லாமே வந்து போட போகிறோம். இந்த 7 ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா, என்னது இந்த 7 ஸ்டெப்ஸ் தான். இந்த 7 ஸ்டெப்ஸை தான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் வர எல்லா சம்ஸும் வந்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் போட போகிற எல்லா சம்ஸுமே என்னென்னா ஒரு மாடல் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபுல்லாக எல்லா சம்ஸும் போட்டுட்டு என்டையராக ஃபைனலாக ஒரு ரிவிஷன் கொடுப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ் பண்ணலாமா? ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன சொன்னேன் நான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த டேஷ் போட்டிருந்தேன்ல, ஸோ அதில் போய் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதான். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷ்ணு பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர்டு சப்ளையர். இங்கே நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து சப்ளையர். ஓகேவா, ஓகே. ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் கொல்கட்டா. பிளேஸ் என்னது, கொல்கட்டா. அண்ட் தென் ஹேஸ் ஃபர்னிஷ்ட் டீடைல் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி. ஸோ 4 டீட்டெயில்ஸும் இதில் நம்மளுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போய் என்ட்ரு பண்ணிக்கலாமா இதெல்லாம். விஷ்ணு பிரைவேட் லிமிடெட் அண்ட் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து சப்ளையர். பிளேஸ் வந்து என்ன, கொல்கட்டா. அதுக்கப்புறம் ஃபெப். ஓகேவா, இது முடிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், டேக்ஸ் ரேட்டு. நெக்ஸ்ட் என்னது, டேக்ஸ் ரேட் பண்ணலாமா? டேக்ஸ் ரேட் கொஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி 9%, 9%, 18%. ஸோ ஃபில் பண்ணிக்கலாமா? $9%, 18%. ஓகேவா, செகண்ட் ஸ்டெப்பும் ஓவர். தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஸோ தேர்ட் ஸ்டெப்பு கொஷனில் போயிட்டு அவுட்வார்ட் சப்ளையா இல்லை இன்வார்ட் சப்ளையான்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணணும். அதானே தேர்ட் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ வாங்க கொஷின் வந்து ரீட் பண்ணி அவுட்வார்ட் சப்ளையா இல்லை இன்வார்ட் சப்ளையான்னு பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் டாக்ஸபிள் குட்ஸ். அப்போ இவங்க தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இது என்னது, அவுட்வார்ட் சப்ளை. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், இந்த இடத்துல என்ன ஆகுது, குட்ஸ் எங்கே போகுது, இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக, அப்போ இது இன்வார்ட் சப்ளை. நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் லேபர் கான்ட்ராக்ட். இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க பை வே ஆஃப் லேபர் கான்ட்ராக்டா. ஓகேவா, அப்போ இது இங்கே என்ன ஆகுது, இந்த இடத்துல சர்வீஸ் அவங்கள்ட்ட வருதா இல்லை போகுதா, அவுட்வார்ட் சப்ளை. அண்ட் தென் மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் அவைல்டு. மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் அவைல்டு இது பார்த்தாவே தெரியுது வந்து ஐடிசி. கரெக்டாக, ஸோ இன்புட். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், அதாவது ஜிடிஏ பற்றி சொல்ல வராங்க. ரிசீவ்டு, அப்போ இது அவுட்வார்டா இன்வார்டா, இன்வார்ட். உள்ளே வருது ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னா வெளியிலேருந்து இங்கே வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஓகே டன். இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் ட்ரைனிங். ப்ரொவைடட் பை வே ஆஃப், ஸோ ப்ரொவைடட் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ யார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ப்ரொவைடட் பை வே ஆஃப் ட்ரைனிங் இன் ஸ்போர்ட்ஸ், அவுட்வார்ட் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைடட் டு, இந்த இடத்துலேயே உங்களுக்கு சர்வீஸ் வேறு யாருக்கும் தான் கொடுக்குறாங்க, பாரத் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இது என்னது, அவுட்வார்ட் சப்ளை. நெக்ஸ்ட்டு இன்புட் டு பி ரிசீவ்டுன்னு இருக்குது, இது என்னது, இன்வார்ட் சப்ளை. ஸோ ஓவராலாக கொஷனில் இருக்கிறது எல்லாமே இப்போ என்ன பண்ணியாச்சு, அவுட்வார்ட் சப்ளையா இல்லை இன்வார்ட் சப்ளையா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஷின் அனலைஸ் பண்ணோம், போய் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் வரமா. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரேட்லாம் அனலைஸ் பண்ணோம், டேக்ஸ் ரேட் என்ன இருக்குது கொஷின்லன்னு சொல்லி அதையும் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஸோ கொஷின்லேயே திரும்பி வந்து என்ன பண்ணோம், அவுட்வார்ட் சப்ளை இன்வார்ட் சப்ளை பிரிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம பிரிக்கவே வேணாம். கரெக்டு தானே, இப்போ இந்த கொஷின்லாம் அவங்க பிரித்து கொடுக்கல, அதனால் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ஃபோர்த்து ஸ்டெப்பு அவுட்வார்ட் சப்ளையோட கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த கொஷனில் நம்மளுக்கு எத்தனை அவுட்வார்ட் சப்ளை இருக்குது, 1 2 3 4 அவுட்வார்ட் சப்ளை இருக்குது. ஸோ இது அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி கரெக்டாக அந்த என்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே பண்ணி என்ன பண்ண போகிறோம், கொண்டு போய் அவுட்வார்ட் சப்ளையோடைய கம்ப்யூட்டேஷனில் போட போகிறோம். ஓகேவா,
ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு intra-state supply of taxable goods including 1 lakh received as advance in January. ஆக்சுவலாக ஜான்வரியில் ரிசீவ் ஆயிருக்க அட்வான்ஸ் 1 lakh. The invoice for the entire sale. இன்வாய்ஸ் எப்போ தான்? இன்வாய்ஸு 15th February தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 lakh இன்க்ளூட் பண்ணலாம்ல, கரெக்ட் தானே? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரா-ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரா-ஸ்டேட்னா என்ன வரும்? அப்போ அதே ஸ்டேட்குள்ளே தான் நடந்திருக்கு. அப்போ அதே ஸ்டேட்குள்ளே இருந்தால் நம்ம என்ன டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுவோம்? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. கரெக்டாக? அப்போ இன்ட்ரானா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. நம்ம அதுக்கு என்ன போட்டோம்? 9% தானே போட்டோம். ஸோ இதை தான் இப்போ வந்து நம்ம அந்த டேபிள் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ நான் சம் சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஷார்ட் வந்து எழுதுகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ், அதாவது ஒரு 2-3 லைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே எழுதுங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அந்த பர்டிகுலர்ஸ் காலமில் கரெக்டாக எழுதணும் இந்த பர்டிகுலர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தோமா, அதில் என்ன இருக்குது? சப்ளை ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம். சப்ளை ஆஃப் கூட்ஸில் 4 lakh அமௌண்ட் மொத்தம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்? 4 lakh அமௌண்ட்டு 9%. பிகாஸ் ஏன்? இன்ட்ராஸ்டேட்னா என்ன பண்ணணும்? இந்த ரெட்டாக எடுத்துக்கணும். கரெக்டாக? அப்போ 9% என்ன பண்ணணும்? இந்த 4 lakh பிரித்து கொடு. அப்போது 4 lakh 9% போட்டால் 36,000 வருது. ஓகேவா? ஓகே. ஸோ ஐஜிஎஸ்டி என்ன வருமா? வராது, நில். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கே என்னென்னா எக்ஸம்ஷன் சாப்டர் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக பியூர் லேபர் கான்ட்ராக்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன், கமிஷனிங், இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி ஒரிஜினல் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரிஜினல் ஒர்க்ஸோடைய பியூர் லேபர் கான்ட்ராக்ட், அது கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன் இது ரிலேட்டடாக இருக்கிறது, அதை தான் வந்து அவங்க எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்களே தவிர இதுமாரி ரிப்பேரிங்கில் இருக்கிறது ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிப்பேரிங்கில் இருக்கிறது எக்ஸாம்டர்னு சொல்லணும். ஸோ இது வந்து டேக்ஸபிள் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இவங்க லிங்க் பண்ணுற சாப்டர்ஸ்லாம் நீங்கள் நோட்டுன்னு போட்டு எழுதணும். ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று இந்த காலம் எழுதுகிறப்பயே இட் இஸ் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லி அந்த ரீசன், இந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டு எழுதிருங்க. அதாவது பிளாக்டு கிரெடிட் என்ன வந்தாலும். அப்படி இல்லையா நோட்டுன்னு செப்பரேட்டாக அந்த சம் உடைய டேபிள்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கேப் கீழே லாஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த டைமில் அங்கே வந்து எழுதிருங்க நோட்டுன்னு போட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த என்ட்ரி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் தான். இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் என்னது? இந்த 1 lakh நம்ம அதே 9% பிரித்து கொடுக்கணும். 1 lakh. ஸோ 1 lakh அதே 9% பிரித்து கொடுக்கலாம். 9,000 வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இங்கே அவுட்வார்ட் சப்ளை வச்சுருக்கோம்? இந்த ஒன்று இருக்குது, இன்ட்ராஸ்டேட் சர்வீசஸ். அதாவது இது இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஸ்டேட்னா என்னது? ஐஜிஎஸ்டி வந்துடும். 18% போடணும். இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் ட்ரைனிங் இன் ஸ்போர்ட்ஸ். ட்ரைனிங், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது எதுக்கு தான் எக்ஸம்டட்? ஸ்பான்சர்ஷிப், அதாவது எப்படின்னா சேரிட்டபிள் என்டிட்டிஸ்க்கு தான் வந்து இது எக்ஸம்டட். ஓகே. ஸோ அவங்க எதுவும் ஸ்பெசிஃபைடாக இங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணல. ஸோ இது நம்மளுக்கு டாக்ஸபிள் தான். ட்ரைனிங்கா 10,000 10,000 எதுக்கு? இது இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன். அப்போ இங்கே வருமா? வராது. ஐஜிஎஸ்டிக்கு தான் வரும். ஐஜிஎஸ்டிக்கு என்ன டேக்ஸ் ரேட்டு? 18%. 1,800. ஓகே. நெக்ஸ்ட் அவுட்வார்ட் சப்ளைனா இதுவும் இன்டர் தான். இதுவும் இன்டர்ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைடட் டு பாரத் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ்ட் இன் காமன் ஆடிட்டோரியம் அவுட் சைட் தி ஸ்கூல் கேம்பஸ். ஓகே. இதுவும் இன்டர்ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க. இன்டர்ஸ்டேட் என்னது? இன்டர்ஸ்டேட்னா அதே ஐஜிஎஸ்டி, அதுதான் பிரித்து கொடுக்குறோம். 18%. அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்மே கேம்பஸ்க்குள்ளே சப்போஸ் அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து நடந்துருந்துச்சுன்னா இட்ஸ் எக்ஸம்டட். இது என்ன சொல்லியிருக்காங்க? அவுட் சைட் த ஸ்கூல் கேம்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால இது டாக்ஸபிள். செக்யூரிட்டி சர்வீசஸ் 15,000. ஸோ இதை வந்து நம்மளுக்கு இது வராது, ஏன்னா இது இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன். ஸோ 18%. 15,000 into 18%, 2,700. அவ்வளோதான். ஸோ இதோடைய டோட்டல் மட்டும் இப்போ நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் வந்து கம்ப்யூட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் பண்ண எவ்வளோ வருது? 45,000. இங்கேயும் அதே தான் வரும். 45,000. இங்கே எவ்வளோ வருதுன்னா 4,500. ஓகேவா? ஸோ நவ் யூ ஹவ் டன் வித் 4th ஸ்டெப். ஸோ 4th ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு.
ஓகேவா? 5th ஸ்டெப் என்னது? இப்போ அவுட்வர்ட் சப்ளைக்கு பண்ண மாதிரியே இன்வர்ட் சப்ளைக்கு பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், இன்வர்ட் சப்ளை வரப்போ ஓப்பனிங் ஐடிசி எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கொஸ்டின் பார்ப்போமா? இங்கே பாருங்கள். ஸோ கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கம்பெனி ஹேஸ் ஃபாலோயிங் ஐடிசி அட் த பிகினிங் ஆஃப் த டேக்ஸ் பீரியட். சிஜிஎஸ்டிக்கு 57,000, எஸ்ஜிஎஸ்டிக்கு இல்லை, ஐஜிஎஸ்டிக்கு 50,000. இது அப்படியே கொண்டு போய் அங்கே என்ட்ரு பண்ணணும், அவ்வளோதான். சிஜிஎஸ்டிக்கு 57,000, சிஜிக்கு 50,000, இதுக்கு வந்து 50,000, அவ்வளோதான். ஓகேவா? ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன்ப்பா, சரியா? ஸோ அதனால தான் ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்குது. அதுவுமே ரொம்ப ஜூம் பண்ணி நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இதே வந்து நான் நோட்லனா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபோனில் எழுதுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இன்புட் டேக்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண போகிறோம் வரிசையா. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் டேக்ஸ் இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போது எரேஸ் பண்ணிடலாம், இப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? அவுட்புட் டேக்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணி விட்ருவோம். இன்புட் டேக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இன்புட் டேக்ஸோடைய சர்வீசஸ் இருக்குது, இன்வாட் சப்ளைஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் காம்போசிஷன் டீலர். காம்போசிஷன் டீலரில் இருந்து, காம்போசிஷன் ஸ்கீமில் இருந்தாவே அது என்னது கிடையாது, கரெக்டு தானே? இது வந்து ஒரு பிளாக்டு கிரெடிட் தான். ஸோ அண்டர் செக்ஷன் 17(5) படி காம்போசிஷன் ஸ்கீமில் வராது. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது. இது என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ரீசன் எழுதிட்டு நில்லுன்னு போட்டணும். ஓகேவா? அடுத்து மெம்பர்ஷிப் கிளப். இதுவும் என்னது, இதுவும் பிளாக்டு கிரெடிட் தான் அண்டர் செக்ஷன் 17(5). நான் ஏன் இந்த செக்ஷன் நம்பர்லாம் அதிசயமாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்டு கிரெடிட்டுக்கு 17(5) தான் செக்ஷனே ஆக்சுவலாக. ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் திறமசாலின்னு வேறு நம்மளுக்கு தெரிஞ்சு கொடுக்கும், அது வந்து காமிச்சு கொடுக்கும் நம்ம பேப்பர். ஓகேவா? ஸோ மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் எடுத்தோடனே நம்ம பிளாக்டு கிரெடிட் முடிவு பண்ணிடணுமான அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. என்ன நம்ம பார்க்கணுன்னா, அவைல்டு ஃபார் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரி. ஸோ இந்த எம்ப்ளாயர்னு சொல்லி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷனுக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஐடிசி அவைல் ஆகிடும். இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷனும் அவங்க இருக்குது இல்லை எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு தான் எடுத்துக்கணும், பிளாக்டு கிரெடிட்னு தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷனையும் இங்கே கொடுக்கல. ஸோ இது என்னது, பிளாக்டு கிரெடிட். ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ஐடிசி போடலாம். ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ நம்ம நில்லுன்னு தான் போடணும். ஓகேவா? ஏன்னாவது ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஐடிசி நம்ம கொடுக்கணும். அங்கே நம்பர் பிரித்து போடணும், ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து போடணும்னு அர்த்தம், சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்வர்ட் சப்ளை பார்த்தோம்னா இந்த ஜிடிஏ சர்வீசஸ். இந்த ஜிடிஏ சர்வீசஸ் என்னன்னா, இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாவே நம்ம அந்த பர்சன்டேஜில் தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் 9% இருந்தாலும் சரி, 18% இருந்தாலும் சரி, ஓகேவா? அது இன்ட்ராவாக இருந்தாலும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே மெயினாக பர்டிகுலர்ஸ்லையோ அந்த பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சி போடணும். ஸோ அப்போ 2 லேக்குக்கு எவ்வளோ வரும், 12%னா 2 லேக் இன்டூ 12%னா 24,000 வருது, சரியா? ஸோ இது என்னது, இன்டர். ஸோ அப்போ ஐஜிஎஸ்டி காலம் போய் 24,000 போட்டுரும். வேறு என்னென்ன இருக்குது, இன்புட்ஸ் டு பி ரிசீவ்ட் இன் 4 லாட்ஸ். இது ஆக்சுவலாக என்னென்னா செக்ஷன் 16 வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்ஸில் ப்ரொவிசோவாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, என்ன வந்து இந்த மாதிரி ரிசீவ் பண்ணாலும், லாட்ஸில் ரிசீவ் பண்ணாலும் அது ஃபுல் லாட்ஸாக ரிசீவ் ஆகி லாஸ்ட்டு லாட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை ஐடிசி கிளைம் பண்ண முடியும், சரியா? நடுவில்லாம் இந்த மாதிரி செகண்ட் லாட்லாம் இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ண முடியாது, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகே, அண்டர் செக்ஷன் 16 ப்ரொவிசோ இது. ஓகேவா? ஸோ ப்ரொவைடட் தட்னு போட்டு இந்த ப்ரொவிஷன் எழுதுறதுனாலும் ஓகே. ஸோ மற்றபடி இங்கே நில் தான் ஆக்சுவலாக வரும். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், 4 லாட்ஸ் மொத்தம் இருக்குது. அப்போ 4th லாட்டில் தான் அவங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஐடிசி கிளைம் பண்ணலாம். ஓகேவா? இவங்க இது எத்தனாவது லாட், செகண்ட் லாட்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் லாட் இந்த மாதம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது போடலாமா, போடக்கூடாது. அப்போ நம்ம பார்த்த இன்வர்ட் சப்ளையே இருந்ததே 4. அதில் ஃபர்ஸ்ட் திங்கும் பிளாக்டு கிரெடிட், ரெண்டாவது மெம்பர்ஷிப் ஆஃப் பிளாக்டு கிரெடிட், ஜிடிஏ சர்வீஸ் வந்து 12% கண்டுபிடிச்சி போடுறோம். இங்கே இன்புட்ஸ் ரிசீவ்ட் இன் லாட்ஸ் வந்து நம்மளுக்கு போடக்கூடாது. ஸோ இதான் அப்படியே என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் நம்ம 4 டிரான்சாக்ஷன் பார்த்தோம், கரெக்டாக? அதில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னாச்சு, ஸோ காம்போசிஷன் டீலர், கரெக்டாக? ஸோ நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் வந்து ப்ரீஃபாக விளாவறையாக நல்லா பெருசாக எழுதுங்க, சரியா? பர்டிகுலர்ஸ்லாம் அழகாக கொஸ்டினில் இருக்கிற சென்டென்ஸே போட்டு அழகாக செக்ஷன் நம்பர்லாம் போட்டு அழகாக எழுதுங்க. நான் என்ன சொன்னேன், இது கிடையாதுன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல ஐடிசி அவைல் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கு, ஸோ அந்த செக்ஷன் நம்பர்லாம் போட்டு ஐடிசி அவைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருங்க, சரியா? ஓகே, அடுத்தது என்ன பாயிண்ட் பார்த்தோம், மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப்பு. ஸோ அதுவும் என்னது, பிளாக்டு கிரெடிட்டா? ஸோ பிளாக்டு கிரெடிட்னு சொல்லி போட்டுருங்க, ஓகேவா? ஓகே, அடுத்ததான் என்ன பார்த்தோம், ஜிடிஏ சர்வீஸ். ஸோ ஜிடிஏ சர்வீஸ் தான் 12% போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்டர் ஸ்டேட்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ அதை வந்து இங்கே நம்ம போடணும் 24,000.
ஓகேவா? கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அது. அடுத்தது 4த் லாஸ்ட்டா என்ன இருந்துச்சு? அந்த இன்புட் வந்து செகண்ட் லாட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது செகண்ட் லாட் தான் வந்து குடுத்து ரிசீவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 2 இருக்கு. 4 லாட்டும் வந்ததுக்கப்புறம் தான் ஐடிசி என்ன பண்ண முடியும்? அவைல் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனும் போட்டுருங்க. சரியா? ஸோ அதனால இது எல்லாமே என்னதான்? நில்லுன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அமௌண்ட் காலம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அமௌண்ட் காலம் வேணா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம இதோட டோட்டல் போட்டோம்னா, அதோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு இங்க. ஸோ அந்த 57,000 மட்டும் தான் வரும். ஓகேவா? இங்க என்ன வரும்? 74,000 வரும். ஓகேவா? ஓகே காய்ஸ். இப்போ என்ன முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு? 5த் ஸ்டெப்பு ஓவர். 5த் ஸ்டெப்பும் ஓவர். நெக்ஸ்ட்டு 6த் ஸ்டெப். 6த் ஸ்டெப் என்னது? நம்மளுக்கு ஆர்சிஎம் போடணும். ஆர்சிஎம் கொஷினில் ஏதாவது பார்த்தோமா? ஆர்சிஎம் எதுவுமே நம்ம பார்க்கல. ஸோ அப்போ அந்த ஸ்டெப் என்ன பண்ண வேண்டியதான்? நம்ம ஸ்கிப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எங்கே வந்தாச்சு? லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணுறதா நம்ம வேலை. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸோட ஆன்சர் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? 45,000, 45,000, 4,500. 45,000, 45,000, 4,500. ஓகே. ஸோ இதை இந்த 7th ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்? ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். எப்படி ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு யாரோட வீட்டிலேருந்து எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டியோட வீட்டிலேருந்து எடுக்கணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் போகணுமா? இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் ஃபஸ்ட்டு இப்போ யாரோட வீட்டிலேருந்து எடுக்க போகிறோம்? ஐஜிஎஸ்டியோட வீட்டிலேருந்து எடுக்க போகிறோம். ஐஜிஎஸ்டி வீட்டில் என்ன இருக்குது? 74,000 இருக்குது. அவங்க வீட்டில் எடுத்தால் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்? அவங்களுக்கே தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவங்களுடைய தேவையை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போது 74,000ல் அவங்க ஐஜிஎஸ்டி காலம்லேயே 45,000 வந்து கொடுக்குறதுக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கே வந்து 4,500. அப்போ அந்த 74,000ல் 4,500 இவங்களுக்கு முடிச்சுட்டா இவங்களுக்கு வேலை முடிஞ்சிருமா? அப்போ 74,000ல் என்ன போயிடுச்சு? 4,000 போயிட்டு இப்போ ஓகேவா? ஸோ இதில் 4,000 போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 74,000ல் 4,500 போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் 69,500 வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க யாருக்கு கொடுக்கலாம்? அவங்களுக்கு கொடுத்தது போக மீதி யாருக்கு கொடுக்கலாம்? பேலன்ஸ் இருக்க 2 பேருக்கும் கொடுக்கலாம். கரெக்டாக? யார் சிஜிஎஸ்டி எஸ்சிஜிக்கும் பிரித்து கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு போக அடுத்து என்ன இருக்குது? 45,000 இருக்குது. அப்போ இவங்களுக்கும் கொடுத்து முடிச்சிடலாமா? ஓகே. இப்போ 69,500ல் 45,000 யார் கொடுத்தாச்சு? எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதுலேயும்? 24,500 இருக்குது. இப்போ இதை யாருக்கு கொடுக்கலாம்? இதை வச்சுருக்காங்களா? இதை யாருக்கு கொடுக்கலாம்? இவங்களுக்கு கொடுக்கலாமா? அப்போ இவங்களுக்கு 24,500. ஸோ இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நில்லாயிடுச்சு. இவங்களுக்கும் நில்லாயிட்டு ஆக்சுவலாக. இப்போ இவங்களோடதுல 45,000ல் 24,500 தான் என்ன ஆயிருக்கு? அதாவது ஐடிசி இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேயபிள் இருக்குது இவங்களுக்கு? 20,500 இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த 20,500 இவங்க வீட்டிலேருந்தே எடுத்து கொடுத்துப்பாங்க. அதாவது எஸ்ஜிஎஸ்டி இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க? சிஜிஎஸ்டி அவங்கள்ட்ட இருந்து 57,000 இவங்களோடது நம்ம பிரித்து கொடுத்துருவோம். 3 வீடு இருந்துச்சாப்பா? 3 வீடு நம்ம பார்த்தோமா? 3 வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அதுதான் இவ்வளோ நேரம் பண்ணோம். கொடுத்து ஒன்று ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டு இவங்களுக்கு கொடுத்தோம். அந்த 24,500 கரெக்டு தானே? இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறோம்? இவங்களுக்கே பத்தலை இப்போ. கரெக்டாக? இவங்களுக்கு 24,000 யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இன்னும் இருக்குது. ஆனால் இவங்க வீட்டில் என்ன இருக்குது? காசு இருக்குது. இவங்க வீட்டில் என்ன இருக்குது? காசு இருக்குது. அப்போ அந்த 57,000ல் இவங்களுக்கு என்ன பத்தலை? இன்னும் 20,500 பத்தலை. ஸோ அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா இவங்களோடதும் நில்லாயிடும். அவ்வளோதான். இவ்வளோதான் மேட்டர். இப்போ இவங்களுக்கு எவ்வளோதான் அமௌண்ட் கொடுக்கணும்? நில் அமௌண்ட் தான் கொடுக்கணும். இவங்களுக்கு இப்போ எவ்வளோ பேயபிள்? எந்த அமௌண்ட்டும் பேயபிள் கிடையாது. அவ்வளோதான் மேட்டர். ஸோ இதுதான் என்னென்னா மினிமம் ஜிஎஸ்டி பேயபிள் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ புரியலனாலும் டவுட் கேளுங்க. ஓகே? ஸோ இதேமாரி சம்ஸ் வந்து நம்ம இன்னும் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த 7 ஸ்டெப்ஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே? ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸை மறக்காதீங்க. இவ்வளோ தான் மேட்டர். இதே இங்கே 6th ஸ்டெப் வர சம்மையும் நான் வந்து இன்னொரு சம்மில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த கொஷின் வந்து ஆர்சிஎம் வச்சு வர கொஷின். ஸோ ஆர்சிஎம் வச்சு அந்த ஆர்சிஎம் கால்குலேஷனும் வச்சு எப்படி போடணும் அப்படின்னு தான் வந்து இந்த கொஷினில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ரீட் பண்ணலாமா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கொஷினை படிச்சுட்டு நம்ம போய் அதை ஃபில் பண்ணணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேவா?
மிஸ் ஸ்ரேயா ப்ரொப்ரேட்டர் ஆஃப் மிஸ் ஹாப்பி என்டர்பிரைஸ் ரெஜிஸ்டர்டு சப்ளையர் தான் இவங்களும் ஆஃப் டாக்ஸபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பிளேஸும் கொடுத்துட்டாங்க பேஸ் ஜிஎஸ்டி அண்ட் ரெகுலர் ஸ்கீம் இட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி த்ரெஷ்ஹோல்ட் எக்ஸம்ஷன் இதையும் வந்து நோட் பண்ணிக்கலாம் இட் ப்ரொவைடட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே போய் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் ஸோ ஷார்ட்டாக எழுதுறேன் நீங்கள் ஷார்ட்டாக ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து சப்ளையர் பிளேஸ் வெஸ்ட் பெங்கால் டைம் பீரியட் டிசம்பர் ஓகே ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது டேக்ஸ் ரேட்டு இங்கே எப்படி வந்து டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரேட்ஸு கூட்ஸுக்கு தனியாக சர்வீசஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா வந்து நோட் பண்ணிக்கணும் கூட்ஸுக்கு 2.5 சர்வீசஸ்க்கு 9% 18% ஓகேவா இது இப்போ என்ட்ரு பண்ணலாமா ஸோ இதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம எழுதி வச்சுக்கணும் அந்த மாதிரி சைடில் ஸோ அது நம்மளுடைய ப்ரெசன்டேஷனும் வெளிப்படுத்துது ஸோ நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் அதிகமாக வராமையும் நம்மளை வந்து செக்யூர் பண்ணும் ஸோ கூட்ஸு சர்வீசஸ்னு பிரிச்சுக்கலாம் இது வந்து 2.5 5 சர்வீசஸ்க்கு 9% 18% ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அவுட்வர்ட் சப்ளையா இன்வர்ட் சப்ளையான்னு என்ன பண்ணணும் பிரிக்கணுமா கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கே இந்த ஸ்டெப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா அவுட்வர்ட் சப்ளை இன்வர்ட் சப்ளை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா ஸோ நம்மளுக்கு இந்த என்ன தேர்ட் ஸ்டெப்பும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம பிரிக்கணுன்ற அவசியமே இல்லை ஃபோர்த் ஸ்டெப் என்னது அவுட்வர்ட் சப்ளைலாம் என்ன பண்ணணும் போய் கம்ப்யூட் பண்ணணும் டேபிளில் கரெக்டாக பண்ணலாமா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளைனா என்னது கூட்ஸ் இதில் நல்லா கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் கரெக்டாக ஸோ கூட்ஸுக்கு என்னது 2.5% வந்து போகணும் இன்ட்ராஸ்டேட் சப்ளை கரெக்டு தானே இது இன்ட்ரான் தான் நம்ம என்ன போட்டிருக்கணும் 5% போட்டிருக்கணும் கரெக்டாக ஓகே ஸோ இதுக்கு வந்து 2.5% 7 lakhக்கு நெக்ஸ்ட்டு இன்ட்ராஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அதே மாதிரி கூட்ஸ் டு இட்ஸ் பிரான்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் போத் பிளேசஸ் ஆர் அண்டர் சேம் ஜிஎஸ்டிஎன் ஸோ இது என்னது இது டிஸ்டிங் பர்சன்ட்லேயே வராது கரெக்டாக ஸோ அப்போ இது நம்ம என்னது ஆக்சுவலாக சப்ளை லிஸ்ட்லேயே வராது இதுக்கு தான் வந்து சப்ளை லெசன் படிக்கணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் அசட் ஓகே ஸோ இது என்னது வராது பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓல்ட் கம்ப்யூட்டர் டு ஆர்ஃபனேஜ் ஹோம் வித்தவுட் எனி கன்சிடரேஷன் ஸோ இந்த இடத்துல இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் அவைல் ஆகலை ஸோ இதுவும் என்னது வராது ஓகே நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃபார் த ஃபியூச்சர் சப்ளை ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் டு மிஸ்டர் சுபம் இது என்னது இதில் எதுவும் இல்லை ப்ராப்ளம் இல்லை கன்சல்டன்சி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டாங்க சர்வீஸ்னால் என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல அது என்ன ஆகிடும் 9% ஆகிடும் இது என்னது இன்ட்ரா தானே ஓகே இன்ட்ரான்னு சொல்லிட்டாங்க அவங்களே ஸோ இது என்னது 9% ஆகிடும் ஸோ அப்போ இந்த 2 திங்ஸ் மட்டும் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இது நில்னு வரும் ஓகேவா என்டர் பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அந்த ரிலையபிள் சன்ஸ்க்கு வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் கரெக்டாக சப்ளை ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ 7 lakh ஓகே நெக்ஸ்ட் என்னது பார்த்தோம் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அது சப்ளைலே வராது ஸோ அந்த ஷெடியூல் நம்பர்லாம் கரெக்டாக போட்டு ரீசன்ஸ்லாம் எழுதணும் பக்கா ஓகே நான் ஷார்ட்டாக போடுறேன் எல்லா ரீசன்ஸும் வந்து கொடுக்கணும் நம்ம எதுக்கெல்லாம் நீல் போடுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் இது என்ன அமௌண்ட்டு 1 lakh ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணணுமா பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் தேர்டாக என்ன ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ அது எழுதிக்கோங்க ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட் இருந்துச்சு 80,000 இருந்துச்சா ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக என்ன பார்த்தோம் ஃபைனலாக அட்வான்ஸு அதாவது கன்சல்டன்சி சர்வீசஸோடது ஓகேவா சர்வீசஸோடது அதுக்கு எவ்வளோ ஆணுச்சு 40,000 ஸோ இப்போ இதெல்லாம் தான் என்ன பண்ணணும் ஸ்ப்ளிட் பண்ணணும் இதில் எதை இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது பிரான்ச்சுக்கும் சரி பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் சரி ஸோ அதுக்கு ரீசன் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது 7 lakhக்கு எவ்வளோ சொன்னேன் அது சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு என்ன பர்சன்டேஜுங்க 2.5 ஏன்னா எல்லாமே இன்ட்ரா தான் இருந்துச்சு ஓகேவா ஓகே 2.5 7 lakhக்கு 2.5% போட்டு இப்போ நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம் 17,500 ஓகேவா ஓகே டன்
ஸோ நெக்ஸ்ட் என்னது 40,000. அந்த 40,000 என்னது சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சப்ளை ஆஃப் சர்வீசஸில் இன்ட்ரா ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன். ஸோ 9% போலாமா? நான் இந்த பர்சன்டேஜ் போடுறது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டில் போடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போடுற சின்ன சின்ன ஒர்க்கிங் கூட நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டில் ஃபார்ம் பார்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ 40,000 into 9%, 3,600. ஓகே டன். 3,600. ஸோ டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும்? 70,500 + 3,600, 21,100. ஸோ இப்போ என்னது 4th ஸ்டெப்பு ஓவர். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் என்னது? கொஸ்டினில் போய் இன்வார்ட் ட்ரான்சாக்ஷன், அதாவது இன்வார்ட் சப்ளை, இன்புட் டேக்ஸ்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? கம்ப்யூட் பண்ண போகிறோம். அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது ஓப்பனிங் ஐடிசி இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ கொஸ்டினில் ஓப்பனிங் ஐடிசி இருக்கா? ஓப்பனிங் ஐடிசி கொடுக்கல. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். ஓப்பனிங் ஐடிசி இருக்கானா நம்ம இருந்துச்சுன்னா நம்ம போடணும். ஸோ இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அந்த ஸ்டெப்பை நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஐடிசி இல்லாமல் வேறு என்னெல்லாம் இன்வார்ட் சப்ளை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வார்ட் சப்ளை. ஸோ இதுவும் என்னென்னா இன்ட்ராஸ்டேட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் டாக்ஸபிள் குட்ஸ் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் சப்ளையர்ஸ். இதில் எந்த ஒரு வில்லங்கமும் அவங்க வைக்கிற சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, இன்ட்ரான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது என்ன பர்சன்டேஜ் வரும்? இது குட்ஸ்னால் 2.5%. ஓகே. நெக்ஸ்ட்டு அவைல்டு ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஃபார் ரிப்பேர் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங். அமௌண்ட் ஆஃப் ரிப்பேர் வாஸ் டெபிட்டட் டு த பீனல் அக்கௌண்ட். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேபிட்டலைஸ்ட் அப்படின்னா தான் அது என்ன ஆகும்? ஐடிசி நம்மளுக்கு பிளாக் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? டெபிட்டட் டு த பீனல் அக்கௌண்ட். ஸோ இது ஐடிசி நம்ம என்ன பண்ணணும்? போடணும். ஸோ இன்வார்ட் சப்ளையில் நம்ம கொடுக்கணும். ஸோ அவைல்டு ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ்னால் என்னது? 9%. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு அவைல்டு லீகல் சர்வீஸ் ஃப்ரம் அன் அட்வொகேட் டு ரெப்ரசன்ட் த மேட்டர். இது சர்வீஸ் தான் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் அதே 9%. ஓகே. ஸோ the matter in the court relating to the collection of disputed proceed from customers. ஓகே. ஆக்சுவலாக இது என்ன ட்ரான்சாக்ஷன்? ஆர்சிஎம். ஸோ ஆர்சிஎம்மில் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒன்றே வந்திருக்கு. ஓகேவா? ஓகே டன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்? இந்த கார்னரில் எழுதிடலாம். ஐடிசியோடதில் 3 ட்ரான்சாக்ஷனும் என்ன பண்ணிடலாம்? முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆர்சிஎம்க்கு வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் ஐடிசி என்ன இல்லை, எதுவும் கொடுக்கல. ஸோ வேறு ஏதாவது என்னென்ன அடுத்த 3 பார்த்தோமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நார்மலாக சப்ளை ஆஃப் குட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு? குட்ஸ்க்கு 8 lakh பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ 8 lakh அதே இன்ட்ரா தான். ஸோ 2.5%. வாட் 20,000 வருது. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம்? ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ். ஸோ ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ் என்னது? கேபிட்டலைஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க? பீனல் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே அமௌண்ட் காட்டணும். ஸோ மொத்த அமௌண்ட் வந்து 30,000. ஸோ அதில் ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ்னால் என்னது? 9%. 30,000 into 9%, 2,700. இப்போவும் சொல்கிறேன், ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? போடணும். ஸோ நான் ஷார்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த ப்ராக்கெட்லலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி போட்டுருங்க. லாஸ்ட்டாக இந்த லீகல் சர்வீசஸ் அமௌண்ட் எவ்வளோ? 50,000. ஸோ சர்வீசஸ் அதே சர்வீசஸ் தான். 9% into 9%, 4,500. ஓகேவா? ஸோ அதை டோட்டல் பண்ண எவ்வளோ வரும்? 20,000 + 2,700 + 4,500, 27,200. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னாச்சு? 5th ஸ்டெப்பும் ஓவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் என்னது? ஆர்சிஎம்லாம் கம்ப்யூட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஆர்சிஎம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்துச்சா? கரெக்ட் இருந்துச்சு. என்னது? இந்த லீகல் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ அதை அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இங்கே எழுத போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆர்சிஎம்மில் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த லீகல் சர்வீசஸ் பை அட்வொகேட். கரெக்டாக? ஸோ அதை போட போகிறீங்க.
ஸோ அதே 50,000 4,500 4,500. ஸோ இதில் நம்மளுக்கு வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ நம்ம டோட்டல் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னது 6th ஸ்டெப்பும் ஓவர். இப்போ ஃபைனலாக எங்கே வந்துட்டோம்? 7th ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. போடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 7th ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸோட டோட்டல், அவுட்வர்ட் சப்ளையோட டோட்டல் என்ன பண்ணணும்? எடுத்து ரைட் பண்ணணுமா? ஓகே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஐடிசியை என்ன பண்ணணும்? யூட்டிலைஸ் பண்ணணுமா? எவ்வளோ இருக்குது ஐடிசி? 27,200 27,200 கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்கவுங்களோடது அவங்கவுங்களுக்கே நம்ம கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். யூட்டிலைஸ் பண்ணலாமா? இதில் ஏதாவது ஐஜிஎஸ்டியோடது இருக்கா? இல்லை. ஐஜிஎஸ்டி இருந்தால் யார் தான் ஃபஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணணும்? ஐஜிஎஸ்டியோட தான் யூட்டிலைஸ் பண்ணணும். நம்மளோடதுல ஐஜிஎஸ்டி இருக்கா? இல்லை. ஸோ அவங்கவுங்களோட இருக்கிற பேலன்ஸ் ஐடிசி பேலன்ஸை அவங்கவுங்களுக்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்களோடதுலேயும் கரெக்டாக இருக்குது சஃபிஷியண்ட்டான பேலன்ஸ். ஸோ அதுக்கும் கரெக்டாக வந்து நம்ம ஐடிசி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே 21,100 அதே 21,100. அப்போ இதில் பேலன்ஸ் இருக்குமே, அது என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ அதோட அடுத்த மாதத்து இது டிசம்பரா? ஸோ அடுத்து ஜனவரி வருமா? அதுக்கு போய் அதோட ஓப்பனிங் ஐடிசியாக போய் செட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது? நெட் ஜிஎஸ்டி பேயபிள். ஸோ இங்கே ஏதாவது பேலன்ஸ் பெண்டிங் இருக்கா? அவுட்புட் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கா? இல்லை, எல்லாமே கட்டிட்டாங்க. ஸோ இது என்னது? நெல் ஆகிரும். அடுத்தது என்ன இருக்குது ஆனால் நம்மள்ட்ட பெண்டிங்கு? ஆர்சிஎம்மோடது என்ட்ரு பண்ணணும். நம்ம ஃபார்மேட் படி நான் அந்த ஸ்டெப்ஸ் படி தானே சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்சிஎம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆர்சிஎம் என்னது? 4,500 4,500. இது மட்டும் என்னது? மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேயபிள் 4,500 அண்ட் 4,500. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ 7th ஸ்டெப்பும் ஓவர். ஸோ இந்த சம்மும் போட்டாச்சு. ஸோ ஆர்சிஎம் வச்சும் வந்து எப்படி வந்து சம் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சம்ஸ் எதுவும் சால்வ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா போத் த மெத்தட் ஆர்சிஎம் வச்சும் சரி இல்லாமலையும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போது என்டையராக வந்து ஒரு ரிவிஷன் குட்டி ரிவிஷன் மாதிரி பண்ணிவிடுமா? ஓகே. ஸோ லெட்ஸ் டேக் அ ஃப்ரெஷ் பேஜ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னது? கொஷனில் இருக்கிறத அனலைஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னது? டேக்ஸ் ரேட் வந்து பார்த்துக்கணும். ஸோ டேக்ஸ் ரேட்டில் என்ன தான் இருக்குது? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி 3 ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக கொடுத்துருந்தா கூட்ஸ் சர்வீஸ் எல்லாத்துக்கும் காமன். சில கொஷனில் கூட்ஸ் தனியாக சர்வீஸ் தனியாக என்ன பண்ணிடுறாங்க? ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னது? கொஷனில் போய் என்ன பண்ணணும்? அவுட்வார்டா இன்வார்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது? தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னது? நம்ம கண்டுபிடிச்ச அவுட்வர்ட் சப்ளைலாம் என்ன பண்ணணும்? இங்கே வந்து அமௌண்ட்டு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ கம்ப்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் என்னது? அதே மாதிரி இன்வர்ட் சப்ளையில் இருக்க டிரான்சாக்ஷன் அதெல்லாம் ஓப்பனிங் ஐடிசியோட சேர்த்து என்ன பண்ணணும்? அதை எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கும் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். சிக்ஸ்த் ஸ்டெப் என்னது? கொஷனில் ஆர்சிஎம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் வரும். ஸோ என்ன ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோமோ ஸோ அது திரும்பி என்ன பண்ணுவோம்? இங்கே என்ட்ரு பண்ணி இதுக்கு தனியாக ஒரு ஆர்சிஎம் டோட்டல் வந்து நம்ம போட்டு வச்சுப்போம். கரெக்டாக? ஓகே. செவன்த் ஸ்டெப் என்னது? நெட் மினிமம் ஜிஎஸ்டி பேபிள் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அது என்னது? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அவுட்புட் டேக்ஸு, அதுக்கப்புறம் ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணுவோம். அந்த ஹோம் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தால, ஸோ அதை வச்சு ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி, அப்புறமா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த கொஷின். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும்? லெஸ் பண்ணால் நெட் ஜிஎஸ்டி பேயபிள். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிஎம்மில் வந்து ஆன்சர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிட்டோன்னா மினிமம் ஜிஎஸ்டி பேயபிள் கிடச்சிரும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ அது இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் வந்து நான் வந்து எல்லா சம்ஸும் ஓரளவுக்கு நிறையா போட்டு பார்த்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ்லையுமே என்ன பண்ணுங்கள்? தரவாக இருங்க. ஓகே. ஸோ 7 ஸ்டெப்ஸ் 7 ஒண்டர்ஸ் மாதிரி கைக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சம்மும் எந்த ஜிஎஸ்டி பேபிள் சம் வந்து எப்படி கேட்டாலும் நம்மளால் இந்த 7 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக ஏதாவது சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இன்னும் சம்ஸ் வேணாலும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து எல்லாமே என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஸோ
இதுக்கப்புறம் வந்து ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த வீடியோஸும் நான் இந்த வீக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் போட்டுருங்க. ஓகே கைஸ். ஸோ வி வில் see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.